இன்று வைகுண்ட ஏகாதசி மயிலாப்பூர் கேசவ பெருமாள் ஆதி கேசவ பெருமாள் கோயில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் எப்போதுமே நாம் போய் வைகுண்ட ஏகாதசின்னு பெருமாளை தரிசிக்கிறது உண்டு. எப்போதுமே இந்த மாதிரி சன்னதி தெருவில் இந்த பெருமாள் கோயில் சன்னதியில் இந்த மாதிரி தான் இருக்கும் கூட்டம். காய்கறி வியாபாரம்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, அகத்திகரை கொடுத்துட்ருப்பாங்க பசுவுக்கு. ஆண்டாளை தரிசிக்கிறோம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில். பெருமாளையே திருமணம் பண்ணி கொண்டவங்க ஆண்டாள். இதெல்லாம் நம்ம சனாதன தர்மத்தில் உண்டு. எப்படி அப்படின்னா அதுதான் பக்தி. பக்தியால் எதுவும் அடைய முடியும், இறைவனை அடைய முடியும், இறைவனை நமது கணவனாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கிறாங்க. வேதியர்கள் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குளிரில் வயசானவங்க பார்த்துக்கோங்க. அவங்க எல்லாருமே மேலே ஒரு அங்கவஸ்திரம் ஷர்ட்டு எதுவுமே இல்லாமல் பெருமாளுக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தை பண்ணிகிட்ருக்கு. வேதம் ஓதியற்கு ஓர் மழை அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி மாசுவாமியால் சொல்கிறார். வேதம் ஓதிய அந்தணர்களுக்காக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கற்புள்ள பெண்களுக்காகவும் மழை பெய்யுது அப்படின்னு இன்னொரு வரி உண்டு. அதே மாதிரி நீதி தவறாமல் ஆட்சி செய்கிற மன்னர்களுக்காகவும் ஒரு மழை. இவ்வாறு மும்மழை அப்படின்றது இதுதான். வேதியர்களுக்கு ஓர் மழை எப்படியெல்லாம் நமக்காக மழை வரணும் அப்படின்றதுக்காக அந்த வேதம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக வைகுண்ட ஏகாதசிக்கு சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை காட்சி பண்ணுகிறோம். அற்புதமாக இருந்தது. ஆதிகேசவ பெருமாள் கோயில், பெருமாள் சேவை. நிறைய பேருக்கு இதனால் வாழ்வாதாரம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அரசியல் காரணம் வேறு விஷயம். எத்தனை பேருக்கு இது யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு நம்ம பேச வேண்டாம். ஆக மொத்தத்தில் பலருக்கு இதில் ஒரு உழைப்பு இருக்குது, பெருமாளுக்கு சேவை பண்ணுறாங்க அப்படின்றதோடு நம்ம இப்போதைக்கு இதை பார்த்து கொள்வோம். ஏன்னா கண்டிப்பாக பலருக்கு ஒரு சேவை, நமது சேவை பெருமாளுக்கு போய் சேர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏகாதசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுவும் பரமபத வாசல் வழியாக பெருமாள் வர்ற நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான். அது டிசம்பரில் நாம் பார்க்கறது தான். இதுதான் அந்த வைகுண்ட ஏகாதசி. மாதம் ஒரு ஏகாதசி, 2 ஏகாதசி வருது. அதில் இந்த மாதிரியான வைகுண்ட ஏகாதசின்றது ரொம்ப விசேஷம். அதை பார்த்தால் பல கோடி புண்ணியங்கள், பல கோடி பாவ ஜென்மங்கள் எல்லாம், ஜென்மத்தில் பண்ணின பாவங்கள் எல்லாம் கரைந்து போகுது இந்த வைகுண்ட ஏகாதசி பெருமாளை நாம் தரிசித்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம். அன்றைக்கு பலர் இந்த மாதிரியான பஜனை பண்ணுறது அப்படின்னு நிறைய நம்மளால் முடிந்த ஒரு சேவை பண்ணிகிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு சேவை பண்ணுறாங்க. அதில் எந்த சேவை வசதி, எந்த சேவை கம்மின்னதே கிடையாது. குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு பாரதியார் அதனால தான் சொன்னார். எல்லோரும் அவங்க குலத்தொழிலில் இந்த டெக்கரேட் பண்ணுறது ஒரு தொழில், பஜனை பாடுறது ஒரு தொழில், நாதஸ்வரம் வாசிக்கிறது ஒரு தொழில், அதே மாதிரி வேதம் சொல்வது ஒரு தொழில். அவங்க அதை பரம்பரையாக பண்ணிகிட்டு இருக்குது. அதுதான் செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி அப்படின்னு ஸ்வீடிஷ் ஸ்கூல்ஸில் கம்பல்சரி ரிலீஜியஸ் சப்ஜெக்டில் சனாதனம், நம்ம ஹிந்து சமயத்தை பற்றி சொல்கிறப்போ காஸ்ட் இஸ் அ செக்யூரிட்டி அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டில் குழந்தைங்களுக்கு முதல்ல கம்பல்சரி ரிலீஜியஸ் சப்ஜெக்ட் இருக்கான்னா கிடையாது. அதுலேயும் இந்த மாதிரியான விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? பெரியவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இந்துக்கள் அப்படின்னு சொல்லிடுறவங்க ஜாதியை கரித்து கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்வீடனில் 9ஆம் கிளாஸ் பசங்களுக்கு ஜாதி என்றது பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பாதுகாப்பு அரணைத்தான் பலவீனமாக, நமது பலத்தை பலவீனமாக காமிச்சிட்ருக்குறாங்க. எனிவே, ஸோ இந்த மாதிரியான பெருமாளை நாம் தரிசிப்பது நமக்கு எந்த நாட்டில் இதெல்லாம் சாத்தியம்னு எனக்கு தெரியல. இந்த அமெரிக்காவில் இதெல்லாம் பண்ண முடியுமா? இந்த மாதிரியான சேவைகளை இதெல்லாம் நமது பாரதத்தில் அன்று தொட்டு இன்று வரைக்கும் தொடர்ந்து ஆயிரம் வருடங்கள் மட்டும் இல்லை, யுகம் அப்படின்னா லட்சக்கணக்கான வருடங்களாக இவையெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், பெருமாளை தூக்குவதில் பெருமைப்பட்டு அதை தூக்கி கொண்டு இருக்கிறார்கள். நான் ஏன் தூக்கணும் அப்படின்லாம் யோசிக்கலை. இதுதான் எனது தொண்டு அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை தூக்குவதற்கு பலர் முண்டியடித்து கொண்டு இருக்க, இல்லை நாம் பண்ணுறோம், நாம் தூக்குறோம், பெருமாளை தூக்குவதில் நமக்கு ஒரு பெருமை, நமக்கு ஒரு புண்ணியம் அப்படின்ற ஒரு சிந்தையோடு இந்த இளைஞர்கள், உடல் வலுவாக இருப்பவர்கள் இதை செய்கிறார்கள். இதுதாங்க சனாதனம். ஒருத்தங்க டெக்கரேட் பண்ணுறாங்க, ஒருத்தங்க தீவெட்டி பிடிக்கிறாங்க. இதெல்லாமே பரம்பரையாக பண்ணும்போது அந்த ஜாதி, அந்த மதம் தலை தோங்குகிறது. இந்த விஷயத்தை வெள்ளைக்காரங்களே சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காஞ்சி மகாசிவம் சொல்கிறாரு, ஏகாதசி அப்படின்னாலே நாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 8 வயதுலேருந்து 80 வயசில் இருக்கிறவங்க எத்தனை பேரும் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அன்று அன்னம், அதாவது சாதம் சோறு சாப்பிடக்கூடாது அப்படின்றார் காஞ்சி மகாசுவாமிகள் சொல்லியிருக்காரு. ஏகாதசியின் ஏற்றம் சிறப்பு அப்படின்றதுல அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணணும். அந்த விசேஷத்தெல்லாம் சொல்கிறோம். மற்ற மதத்துலாம் இதெல்லாம் இருக்குது. முஸ்லீம்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்மை சுத்தம் பண்ணுறதுக்கு தான். நமது இதயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு இந்த மாதிரியான புலன்கள் சார்ந்த நமது உணவு அப்படின்றது புலன், அதை நாம் அடக்கி கொள்வதனால் இறை சிந்தையோடு அதை அடக்கி கொள்ள வேண்டும். அன்று பூரா சிந்திக்க வேண்டியது நாராயணன் ஏகாதசி. பாருங்கள், பெருமாள் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னி தெருவில் இருக்கும் பக்தர்கள் அவருக்கு நைவேத்தியம் தயாராகி வைத்திருக்காங்க. பழம், பூ, கல்கண்டு இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு பெருமாளை வரவேற்கிறதுக்கு இருக்கிறாங்க. நாதஸ்வர கலைஞர்கள், ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க தொழிலை பகவானுக்கு பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுதான் சனாதனம். இப்படியான செய்வது தான் கர்மா. இந்த மாதிரி கர்மாக்கள் செய்து நமது இதயத்தை சுத்தி பண்ணி விரதம் இருந்து பக்தி பஜனை செய்து பூஜைகள் புனஸ்காரம் செய்து இவற்றையெல்லாம் பெருமாளை தரிசித்து இதெல்லாம் பண்ணுறப்போ நம்முடைய இதயம் தூய்மை ஆகிறது. இந்த தூய்மை ஆகிற இதயத்தில் இறைவனை நம்மளால் தரிசிக்க முடியும். இதுதான் சனாதனம். எங்கேயோ நாம் தேடி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் அர்த்தம். கடைசியில் வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, வேதம் வழியாக வேதாந்தம், வேதத்தின் முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன், நாம் தேடிக்கொண்டிருக்கும் இறைவன் நம்முள்ளேயே இருக்கிறார் அப்படின்றது. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயண.